ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன். ரெகுலராகவே வீட்டில் கேரட், பீட்ரூட் இதிலெல்லாம் அல்வா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி ஒரு பழத்தில் அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் செய்யலைன்னா இனிமேல் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். இதில் கிடைக்கிற குவான்டிட்டி குறைஞ்சது 3லேருந்து 4 பேருக்கு போதுமானது. இது தோல்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற மக்னீஷியமும் கால்சியமும் எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னுக்கு நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்கும். இதில் இருக்கிற ஃபைபர் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கூடவே உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி கட் பண்ண பழத்துண்டுகளை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இனி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்ட முந்திரி பாதாமை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பேனில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. முந்திரி பாதாம் வறுத்த அந்த மீதி நெய்யே போதுமானது. இது வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் போதுமானது. இது வெந்து வரும்போது கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவுனா 4 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். 1 கப் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு 1/4 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அல்வா பதம் தர்றதுக்காக நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இனி இந்த ரெடி பண்ண கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம அல்வாவோடு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே அல்வா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் அடி பிடிச்சிடாமல் நல்லா விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா நல்லா இந்தளவு கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அல்வாவோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய்யை அல்வா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த அல்வா பண்ணுறதுக்காக மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இனி இது 3வது டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா அல்வாவோட மிக்ஸ் பண்ணி விடணும். இதுவும் நல்லா அல்வா அப்சர்வ் பண்ணிடும். அடுத்து 4வது டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் அல்வாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்வா இது மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். அடுத்து நம்ம சேர்த்துருக்கிற நெய்யும் கொஞ்சம் வெளிவர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நாம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய், நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ட்ராகன் ஃப்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.